Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் எந்த விஷயமும் எனக்கு ஈஸியாக எதுவுமே கிடைச்சது கிடையாது. ஈஸியாக ஒரு படம் கூட எனக்கு ஈஸியாக வர்றது கிடையாது. அந்த கதை சூஸ் பண்ணுறப்போவே நான் வந்து அந்த மாதிரிப்பட்ட கதைகள் எனக்கு சூஸ் பண்ண மாட்டேன் இல்லையா. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற படங்கள் மேபி நம்ம சூஸ் பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட்லேயே சூஸ் பண்ண மாட்டோம். சில டைம் நம்மளுக்கு தெரியாமல் வந்துச்சுன்னா கூட எனக்கு இது தெரில, நான் இது பண்ணலைன்றதை ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். கேரக்டராக இல்லை, நான் வந்து ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்யூட் அண்ட் பப்ளி அந்த மாதிரி செக்மெண்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஃபேன் ஃபாலோயிங் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். மேபி நான் அப்படி இல்லை. ஹீரோயின் வந்து தம் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது எது காமிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப போல்டாக இருக்குன்னு காமிப்பாங்க. அந்த பொண்ணு யூஸ்வலாக ஜென்ரலாக தம் அடிக்கிற பொண்ணுன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, போல்டாக இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு தம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக அது போல்ட்னஸ் இல்லைன்னு எனக்கு தோணும். இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தோன்னா உங்கள் அம்மா வந்து பைக் ஓட்டுறதில்ல, இல்லை உங்கள் அம்மா தம் அடிக்கிறதில்ல, ஆனால் உங்கள் அம்மா ஒரு வீடை ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுறாங்க, உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணுமோ பண்ணுறாங்க, இல்லை தம்பி அண்ணனுக்கு என்ன வேணுமோ பண்ணுறாங்க. அதையே இவங்க போல்ட்னஸாக பார்க்க மாட்டாங்க. ஒரு உமனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து செட்டில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும், எந்த விதமான டார்ச்சராக இருந்தாலும், இல்லை உங்கள்கிட்ட இப்படி ஒருத்தர் தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு என்ன முடிவு வேணுமோ இல்லை அதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணுமோன்றது வந்து இந்த கமிட்டி கண்டிப்பாக எடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் அது சும்மா வந்து ஒரு லக்ஸுரிக்காக போகக்கூடாதுன்றது எனக்கு எப்போவுமே அந்த தாட் இருக்குது. ரொம்ப காசு பார்த்து வந்தவங்களுக்கு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி மலையாளம் வேணும், எங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் வந்து ரொம்ப கம்மி. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அப்படி கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படி நான் பிரேக் எடுத்து அப்போ நம்ம மம்முட்டி சார் பார்க்க போயிருந்தோம். பர்சன் என்ன பண்ணுறேன், நான் சொன்னேன் பிரேக்கில் இருக்கோம், என்ன சாதிச்சுட்டு நீ பிரேக் எடுக்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, டயர்ட் ஆகிடுச்சு அதனால பிரேக். இப்போ நீ பிரேக் எடுத்தனா நீ பிரேக்கில் தான் உட்காந்துருக்கணும் எப்போவுமே. நிக்கிலா மேம் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு நிக்கிலானே சொல்லுங்கள். நிக்கிலா ஓகே, தேங்க்யூ. ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டீங்க. ஓகே, வெரி நைஸ். ஸோ நிக்கிலா அப்படின்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு படத்துலையும் யூ டன் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் அஸ். இட்ஸ் நாட் மோனோட்டோனஸ். ஐ திங்க் த சப்ஜெக்ட்ஸ் தட் யூ சூஸ் ஆல்சோ அது அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஃபர்ட்டும் போட்டு ஒவ்வொரு ஷேட் எங்களுக்கு காமிக்கிறீங்க. இப்போது வந்துட்டு சினிமாவில் ரொம்ப அதிகமாக நாலேஜ் இருக்கிறவங்களால இதை கொஞ்சம் ஒரு சில வருஷத்துலேயே அந்த ஹோல்டு பிடிச்சிப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் த ஃப்ளேவர் ஆஃப் சினிமா, எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் மக்கள் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் யூ ஆர் நாட் ஃப்ரம் அ சினிமா பேக்ரவுண்ட் உள்ள ஒரு சப்போர்ட் இருக்கிற ஃபேமிலியோ இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வரல. ஸோ இனிஷியலாக நிக்கிலா உள்ளே வர்றப்போ ஃபர்ஸ்ட் எப்படி உள்ளே வந்தது, இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது, அண்ட் அது ஈஸியாக அந்த நாலேஜ் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது, இதுதான் அப்படின்னு அந்த புரிதல் ஒன்று இருக்குல்ல, அந்த ஹோல்டு எப்படி கிடைச்சிது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. ஓகே. என் அம்மா வந்து டான்ஸ் டீச்சர், என் அப்பா வந்து எழுதுவார், ஸோ எழுதிட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து இவங்க எல்லாமே ஆர்ட் ரிலேட்டட் ஃபேமிலியாக இருந்ததுனால வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். அப்புறம் நான் வந்து என்னடா என்ன சினிமாவில் கூப்பிட்றாங்க, சினிமா எதுக்கு சினிமாவில் கூப்பிட்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் அப்போல்லாம் ரொம்ப இன்ட்ரோவர்ட், எனக்கு வந்து பப்ளிக்கில் போக பிடிக்காது, எனக்கு மற்றவங்களோட பேசுகிறது பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்ன அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என் வீட்டில் யூஸ்வலாக யாரும் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்கல்ல சினிமாவில் வர்றது. என் வீட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஓகே தான், இஷ்டப்பட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களும் ஆர்ட் ரிலேட்டடாக இருக்காங்க. ஸோ சினிமா வந்து அவங்களுக்கு இன்னொரு ஆர்ட் ஃபார்ம் மாதிரி. ஸோ வை ஆர் யூ நாட் எக்ஸ்ப்ளோரிங்கிற மாதிரி தான் அவங்க இருந்துச்சு. அப்போது வந்து ஓகே சரி அப்போனா பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தான் நான் வந்து 13 வயசில் தான் ஃபஸ்ட்டு நடிக்கிறேன். ஓகே. ஸோ வந்து நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம். நான் படித்த ஸ்கூலுக்காக ஒரு டாக்குஃபிக்ஷன் மாதிரி. அது வந்து செயின்ட் அல்ஃபோன்ஸான்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு அது பண்ணும்போது எனக்கு வந்து சரி அவங்களுக்காக பண்ணுறோன்றதாக இருந்துச்சு. ஸோ நான் அது பண்ணுறது தெரிஞ்சு எங்கள் அக்காவோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். சத்யநந்திகாட் சார் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஜெயராம் சாரோட சிஸ்டராக ஒரு கேரக்டருக்கு வந்து இங்கே பார்க்குறாங்க. ஸோ அப்படி அவரை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து சரி அவர் சொல்கிறாரு அவரோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போ வேறு போர்டிங் ஸ்கூலில் இருந்தோம். ஸோ ஒரு நாள் வெளியே போகிறதுனா வந்து பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி ஓகே சரின்னு சொல்லி கொச்சின் போயிட்டு அவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டேன். அதுதான் ஆடிஷனாக இருந்துச்சு எனக்கு. மற்றபடி நான் வந்து நடித்து காட்டுறது அதுவுமே இல்லை. ஸோ நடிக்க போனேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடிக்க போகிறேன் நான். அப்போ எனக்கு எதுவுமே தெரில. நாங்கள் நடித்தது எல்லாமே லெஜெண்டரி ஆக்டர்ஸோட அந்த படத்தில் கேபிஎஸ்சி லலிதா, ஒடுவல் உன்னிகிருஷ்ணன், அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ இல்லை, அவங்களோடலாம் தான் நடித்தேன் அந்த படத்தில். ஸோ அப்போ எனக்கு அதோட வேல்யூ எதுவுமே தெரியல. எனக்கு ஒன்றுமே தெரில, சினிமா பற்றி எதுவுமே தெரில.
ஸோ சினிமா நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது எனக்கு. ஸோ எப்போவுமே என்னென்னா நம்ம ஒரு படம் நடிச்சிட்டோன்னா நம்ம ஸ்கூல் போகும்போது இல்லை காலேஜ் போகும்போது எல்லாமே நம்ம வந்து சினிமா நடிக்க போகிறாங்க சினிமா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஏன் என்ன ஏன்டா இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த இந்த அந்த படம் முடித்த பிறகு எனக்கு தமிழ்லேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ எப்போதும் வந்துருச்சு. நான் எங்கேயும் எப்போதும் ஆடிஷனுக்கெல்லாம் இங்கே வந்து நான் அழுதுட்டு தான் திருப்பி என்ன இதை நடிக்க வைக்காதீங்க நான் திருப்பி போகிறேன் சொல்லி நான் அழுதுட்டு போயிருக்கேன் திருப்பி. அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் 9th ஸ்டாண்டர்டோ 10th ஸ்டாண்டர்டோ படிக்கிறோம். ஸோ அவங்க வந்து இல்லை நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும்னு சொன்னேன். நான் சொன்னேன் இல்லை எனக்கு பண்ண பிடிக்கல அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு கிளம்பி பண்ணுற நேரத்தில் வேணாம் ஆடிஷனும் அவங்க எதுவுமே பண்ணல. சாரி கட்டி பார்க்குறது இது தமிழ் டயலாக் கொடுத்தா பேசுவீங்களான்ற மாதிரி பார்க்குறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கே நான் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் அழுதுட்டு ஸோ எங்கேயே எப்போதும் வந்து ஹிட் ஆன பிறகு வந்து எல்லோரும் வந்து என்ன வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹிட்டு படம் வந்து நீ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இன்னும் அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்றது எனக்கும் தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2-3 தமிழ் மூவிஸ் வந்து சரியா ஸோ அது கொண்டு வந்த மேனேஜர் மூலமாக வந்த படங்கள் நான் பண்ணேன். பட் அது எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ரொம்ப லேட்டாக 5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு, 6 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணேன். பட் அப்போவும் எனக்கு இந்த மாதிரி தான். ஏன்னா வந்து நம்ம நிறைய டேஸ் போய் ஒரு படத்துக்காக கஷ்டப்பட்டு நடிக்கிறோம். ஆனால் வந்து நான் ஷூட்டிங் சொல்லி காலேஜ்லேருந்து போகிறோம் வந்து 65 days 75 days நம்ம ஷூட்டிங் சொல்லி போயிட்டு திருப்பி வரும்போது எப்போடா அந்த படம் எப்போ படம் வரும்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியல. எனக்கு வந்து நடிக்க சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு என்னை படிக்க விட்டுருங்கண்ணா என்ன ஏன்டா நடிக்க கூப்பிட்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டிகிரி லாஸ்ட் இயர் பண்ணும்போது தான் மலையாளத்தில் நான் ஃபஸ்ட்டு பண்ணல சத்யநந்திகா சார் படம் பண்ணேன். அதோட அசோசியேட் டைரக்டர் ஒரு லேடி டைரக்டர் ஸ்ரீபாலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் வந்து நடின்னு சொல்லி கூப்பிட்டு சரி அவங்கள எனக்கு தெரியுமே சரி இது பண்ணலாம் அப்படின்னு போய் அந்த படம் அதுதான் எனக்கு வந்து சரி நான் இவ்வளோ நாள் பண்ண மாதிரி கிடையாது. ஸோ ஆல் த மூவிஸ் தட் ஐ டிடன் தமிழ் அந்த டைம் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே ரொம்ப நாள் ஷூட்டிங் போகிறது, காசு இல்லை, திருப்பி டிக்கெட் போட்டு தர மாட்டாங்க, திருப்பி ஏற்றி விட்ருவாங்க ஏதோ ட்ரெயினில், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து இன்னும் படம் பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த படம் பண்ணபோது சரி ஓகே வந்து ஒரு படம் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த படம் எனக்கு கொஞ்சம் ஓகே சரி நடிக்கிறது அவ்வளோ இது இல்லையேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த படம் பண்ணும்போதும் சரி நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ், இவங்களோட நம்ம எப்படி நடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்து. பட் ஸ்டில் பண்ணும்போது ஓகேன்ற மாதிரி அது பண்ணி முடிச்சுட்டு தமிழ்லேருந்து வெற்றிவேலிருந்து கால் வந்துருச்சு. அதுவும் சரி பண்ணணுமா, ஏன்னா தமிழ் எனக்கு அவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ கொடுக்கலேன்ற மாதிரி இருந்துச்சு. அவரோட படம் இந்த வெற்றிவேல் கிடாரி பண்ண பிறகு தான் ஸோ சினிமா தான் என்னோடய கெரியர், எனக்கு இது பிடிச்சிருக்குன்றது எனக்கு வெற்றிவேல் கிடாரிக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ அப்படி தான் சக்சஸ் ஸ்டோரி. முதல் படத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குல்ல. முதல் படம் ஐ மீன் தமிழ்ல வெற்றிவேல் அதான் அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்த படம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கதை. ஆமாம் 13 வயசுல. ஏன்னா நான் வெற்றிவேல் வரும்போதே நான் நல்லா தமிழ் பேசுவோம். அவங்க எப்படி நீங்கள் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் நிறைய வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன்ல, இங்கே வந்து 3 வருஷம் 4 வருஷம் வந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன்லன்ற மாதிரி. ஏன்னா அந்த டைம் வர்றதுக்குள்ளே நான் வந்து எனக்கு எழுத படிக்க தெரியும். எனக்கு எழுத ஏன்னா ஃபஸ்ட்டு 3 படம் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் தர மாட்டாங்க. ஸ்பாட்டில் வந்துட்டு ஏன்னா மலையாளத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்பாட்டில் வந்து மாற்றிடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஈஸியாக சொல்லிடும், நம்ம வந்து என்னடா பண்ணுறது, தமிழும் தெரியாது, மலையாளமும் தெரில, நான் எழுதவும் தெரில, படிக்கவும் தெரிலன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்ததே நான் வந்து சரி ஸ்கிரிப்ட் படிக்கணும்ன்றதுனால வந்து நான் எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். ஸோ வெற்றிவேல் வர்றதுக்குள்ளே நான் வந்து ஏற்கனவே ஒரு ப்ரோ தமிழ் அது மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ வெற்றிவேல் வந்தாச்சு. யூஸ்வலாக வந்து நம்ம சசிகுமார் சார் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இதை சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருப்பார், அவர் பெரிய ஒரு சப்போர்ட், பெரிய பலம் அவர் நமக்கு இருப்பார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிரேக் த்ரூவாக இருக்க போகுது அப்படின்றப்போ அதில் அவருடைய ஒரு பங்கு எவ்வளோ இருக்கும் வெற்றிவேல் இப்போவா? இல்லை வெற்றிவேல் டைமில் இதே மாதிரி அதுவே அது இன்னொரு ஸ்டோரி வந்து அவங்க அந்த மாதிரி அந்த படத்தில் நடிக்க சொல்லி கூப்பிட்டாங்க, வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பூஜா டே அன்னைக்கு கூப்பிட்டுட்டு நடிக்க சொல்லி அந்த உன்னை போல் ஒருத்தர் பாட்டோட மொண்டாஷ் கட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல போய் நிற்க சொல்லுவாங்க, அங்கே போய் கொஞ்சம் நேரம் வைக்கப்படுன்னு சொல்லிட்டு இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேமரா எல்லாம் தூக்கிட்டு எல்லாம் மாட்டீங்களே ஃபுல்லாக அழ வச்சிருப்பாங்களே, அந்த பாட்டில் மட்டும் இருக்கும்.
ஸோ நான் வந்து வைக்கப்படுறது பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். அவரை இப்போ நான் அவர் வரும்போது அவர் இப்படி பார்த்துட்டு அவர் போவார், அவரை பார்க்கணும், இந்த மாதிரி சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அந்த ஷார்ட் முடிஞ்சிருச்சா இல்லைன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா நான் மட்டும் இப்படி தனியாக, அப்போ வேறு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, அசிஸ்டன்ட் எதுவுமே கிடையாதுல்ல. நான் மட்டும் இப்படி தனியாக இருப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு யாராச்சும் ஏன் இங்கே நிற்கிறவா அப்படின்னு சொல்லி அடுத்த இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சு அங்கே போய் சரி ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லி அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. சரி சரி உங்களுக்கு பிடிக்கல போல் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ நைட்டு போகும்போது நான் சார்கிட்ட போய் சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா அப்படின்னு சொன்னார். என்னமோ பிடிக்காத மாதிரி மீன்ஸ் சும்மா சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு ஆறுதல் பரிசுக்காக நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த நியூஸ் வரும்ல அவரோட 3 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்கன்னு சொல்லி மற்ற 2 ஹீரோயின் பேர் போட்டிருந்தாங்க, என் பேர் போடல. அப்போ சரி அப்போ மாற்றிருப்பாங்க, கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொன்ன டேட்லேயும் ஷூட்டிங் கூப்பிடல. ஸோ கண்டிப்பாக அவங்க மாற்றிருப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாள் கழிச்சு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஏன் கூப்பிட்றீங்க அப்படின்னா நடிக்க வர சொல்லி. அப்போ நான் சொன்னேன் நான் நீங்கள் மாற்றலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை மாற்றலை அப்படின்னா. திருப்பி வந்த பிறகு மேனேஜர் சொல்லுவார்ல அந்த பொண்ணு ஏதோ மாற்றி. அப்போ இவர் கேட்டார் என்கிட்ட ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சார் நீங்கள் தான் சார் வந்து எனக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல எங்கள் பல இடத்துல நிற்க வச்சுட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அதிலிருந்து அவரும் கற்றுக்கிட்டார். அவர் எப்போவுமே சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அவர் எல்லா ஹீரோயின்ட்டையும் போய் வந்து அவரும் வந்து கான்ஷியஸாக இருப்பாங்க. அந்த சீன் முடிச்சிச்சு அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வெற்றிவேல் கிடாரி தான் எனக்கு ஃபுல்லாக ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாம் ஃபுல்லாக. என்ன மலையாளத்தில் பண்ணும்போது அவ்வளோ கான்ஷியஸாக அவங்க வந்து அந்த ஆக்டிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் எதுவுமே இதில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். இதில் நிறைய வந்து கண்ணு சிமிட்டக்கூடாது ன்றது சில டைலாக் பேசும்போது ஒரு சென்டென்ஸில் இவ்வளோ தான் சிமிட்டணும் அப்படி. அப்போ அவர் என்னென்னா அவர் பாலா சார் படம் பண்ணிட்டு வந்திருக்கார். ஸோ பாலா சார்கிட்ட கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து அவர் ஏன்ட்டு தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது அந்த மாதிரி. அப்போ எனக்கு அப்போ சிமிட்டக்கூடாதுன்னா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ ஐ தாட் லைக் கண் இப்படி பண்ணுறது தான் வந்து கண் இப்படி பண்ணுறது இல்லைன்னு நினச்சிட்டு நான் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு அவ்வளோ பிளிங்க் பண்ணக்கூடாதுன்றது தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் மலையாளத்தில் போயிட்டு நான் சொல்கிற இந்த சென்டென்ஸில் நான் 2 வாட்டி சிமிட்னா அதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படி வேணாம் அவர் சொன்னார் அப்படின்னா இல்லை அது இங்கே அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற என்ன வேணால் பண்ணிக்கொன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சில படங்களில் வந்து அந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் அதில் தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல என்கிட்ட வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் யாரும் பெருசாக இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு சீன் முடிஞ்சுதான் தெரியல, சீனுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த அட்மாஸ்ஃபியர் தெரியல, மேக்கப் அசிஸ்டன்ட் இல்லை, அசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதோடைய ஒரு தாக்கம் தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்குறதா? அல்ல அப்படி இல்லை, அதனால கிடையாது. ஓகே ஓகே. ஏன்னா நான் வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் 2 படத்துக்கு அப்புறம் எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் வந்துருச்சு. அசிஸ்டன்ட் மட்டும்தான். இல்லை ஐ மென்ட் தட் இப்படி லெஃப்ட் அவுட்டாக அவங்க ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவா? இல்லை இட்ஸ் ஆஃப்டர் வந்து லைக் ஆஃப்டர் வந்து WCC வந்து வந்த பிறகு தான் எனக்கு நம்மளே வந்து அந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வந்து சரி இவங்க ஸோ இந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ நம்மளுக்கு இல்லைன்றதுனால மற்றவங்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ எனக்கு ஒரு விஷயம் இல்லைன்றது உங்களுக்கு கிடச்சிருக்கும், மேபி உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடச்சிருக்காதுன்றதுன்னு இருக்கும்ல. ஸோ அது இப்போ நம்மளுக்கு இல்லை எனக்கு கிடச்சிருக்க அவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேட்டால் அது அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் வந்து அப்படி தான் கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இப்போதைக்கு நம்மளுக்கு சரி நம்மளுக்கு கிடைக்கிற இது வந்து நம்ம ஹீரோயினாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா ஸோ அதில் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண இப்போ என்னோடய ஃபெசிலிட்டி என்னமோ எனக்கு இருக்கிற ஃபெசிலிட்டி நான் ஷேர் பண்ணிக்கலான்றது எனக்கு நான் பண்ணுவேன். மேபி அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற நிலைமையில என்னால் சொல்ல முடியும். நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கேன்றதுனால ஃபார் எக்ஸாம்பிள் எதுலலாம் யூ கேன் ஜஸ்ட் டெல் தெம் இது பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்து ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து ஐசின்னு சொல்லி இன்டர்னல் கமிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு உமனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து செட்டில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த விதமான டார்ச்சராக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதோ டிஃபிகல்ட்டி இருந்தாலும் நீங்கள் வந்து
வந்து சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ அந்த கமிட்டியில் வந்து உங்களுக்கு இது இல்லை, உங்களுக்கு இந்த செட்டில் வந்து உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, இல்லை உங்கள்கிட்ட இப்படி ஒருத்தர் தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு என்ன முடிவு வேணுமோ இல்லை அதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணுமோன்றது வந்து இந்த கமிட்டி கண்டிப்பாக எடுக்கணும். ஓகே ஓகே. ஸோ அந்த கமிட்டி எடுக்கணுன்றதுனால வந்து இப்போ அது கொஞ்சம் ஸோ அந்த கமிட்டியில் வந்து எப்போவுமே அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின் வந்து அந்த கமிட்டியில் இருக்கணும். ஓகே. ஸோ அது இப்போ ஹீரோயின், ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர், ஒரு எக்ஸ்டர்னல் வந்து ஒரு லாயர் இருக்கணும், ஒரு டாக்டர், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் நிறைய பேர் 2-3 பீப்புள் இருக்கணும் அவுட் ஆஃப் சினிமா. ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படி ஒரு கன்சர்ன் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளைண்ட். அப்போ அந்த கம்ப்ளைண்ட்க்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணுன்றது வந்து இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அப்போது இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம வந்து சரி, ஸோ ஆஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் த டீம், நம்மளால் வந்து ஸோ அது நம்ம எடுக்கணுன்றது நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஐ டோட்லி கெட் இட். எஸ். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்த நிக்கிலாக்கும் இப்போ இருக்கிற நிக்கிலாக்கும் கரியர் வைஸில் ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஒரு த கிராஃப் இஸ் பீன் டூயிங் டச்வுட், இட்ஸ் பீன் டூயிங் குட். இனிஷியலாக ஒரு ஸ்ட்ரகிள், இப்போ வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கான ஜேர்னியோடைய ட்ராவல் வந்து உங்களுக்கு தானே தெரியும். இதில் வந்து இந்தந்த விஷயங்கள் நான் வந்து சரி பண்ணியிருக்கேன், இந்த விஷயங்கள் நான் இழந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஜேர்னியில் your ups and downs மற்றவங்களை தாண்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ how has this journey been all through these years? Was it a smooth one or இல்லை? சுத்தமாக இல்லை. ஸ்மூத்தாக அப்படின்றது எனக்கு அப்படி ஸ்மூத்தாக எதுவுமே கிடைச்சது கிடையாது. ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்து நம்ம கஷ்டப்பட்டால் தான் எனக்கு அது கிடைக்குன்றது இருக்கும். எனக்கு எப்போவுமே நான் எந்த விஷயமும் எனக்கு ஈஸியாக எதுவுமே கிடைச்சது கிடையாது. ஈஸியாக ஒரு படம் கூட எனக்கு ஈஸியாக வர்றது கிடையாது. ஸோ இப்போது ஒரு படம் எனக்கு பண்ணணுன்னு இருந்தால் அந்த டைமில் அந்த படத்தை சுற்றி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஏன்னா டேட் கிளாஷஸ் இருக்கும். இப்போ இருக்கும்போது மேபி டேட் கிளாஷஸ் இருக்கும், இல்லை வேறு படத்துக்கு டேட் கொடுத்துருக்கோம், அதில் நம்ம நிறைய அட்ஜஸ்ட் இப்போது வாழை பண்ணும்போது நான் ஆக்சுவலாக மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ பேரலி வந்து நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து நைட்டு ட்ராவல் பண்ணி கோட்டயம் வந்துட்டு கோட்டயத்தில் ஷூட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் நைட்டு ட்ராவல் பண்ணி திருநெல்வேலி போய் இப்படி நான் வந்து ஒரு 8 நாள் பண்ணியிருக்கேன் பேரலி. பயங்கர டீடியஸாக இருந்துருக்கு. அது என்ன ஒரு 11 hours ட்ராவல் இருக்கும் கோட்டயம் வரைக்கும் வரணும்னா. திருநெல்வேலி தூக்கமாக இருக்கும், அதில் தான் தூக்கமாக இருக்கும். ஏன்னா அதுதான் அப்போ வாழை பண்ணணும், அந்த படம் பண்ணணும்னா என்னால் இது நான் பண்ணாமல் இருக்க முடியாது. அது ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இந்த கஷ்டத்தை நான் வந்து இது பண்ணணுன்றது எனக்கு எப்போவுமே இருக்கும். எதுவுமே ஈஸியாக எனக்கு கிடைச்சதில்லை. இப்போ ஒரு படம் சைன் பண்ணணும் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. நான் சும்மா வீட்டில் இருக்கும்போது எவனும் நம்மளை கூப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு கூப்பிட்டா ஒரு படத்தை கூப்பிட்டா உடனே அடுத்த படத்துக்கும் அதே டேட்டு கேட்பாங்க. அப்புறம் திருப்பி இதுக்கு எல்லாமே நிறைய சிக்கல் வரும், பிரச்சனை வரும். ஐ திங்க் எல்லாருக்குமே இது இருக்குன்னு நினைக்கிறேன் மீடியா இண்டஸ்ட்ரியில. ஆமா. சோ சும்மா இருக்கிறப்ப ரொம்ப சும்மா இருப்போம், ஒட்டுக்கா வருவாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் வந்து ஒர்க் தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணுன்றது தான். இப்போ எனக்கு தெரியும். இப்போ இந்த மந்த் வந்து நான் ஒரு நாள் கூட எங்கேயும் உட்கார்ந்தது கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கும். முந்தா நேற்று பெங்களூரில் இருந்தோம், நேற்று சென்னை, இன்னைக்கு சென்னை வந்துட்டோம், நேற்று கொச்சினில் இருந்தோம், நாளைக்கு திருப்பி கொச்சின் போனோம், திருப்பி சென்னைக்கு வரணும், திருப்பி கொச்சின் போனோம், அப்படி தான். அப்போது வந்து நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒர்க், நம்ம இது பண்ணணுன்றது. அப்போ எப்போவுமே நான் பார்க்கும்போது சரி இது இவ்வளோ இப்போ 26th வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணும், 26க்கு அப்புறம் எனக்கு எந்த வேலையும் கிடையாது. ஸோ அப்போ ஒரு 5 days ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றது யோசிக்கும். நான் வந்து எனக்கு இப்போது லாஸ்ட் ஒரு 2 years பேக் எனக்கு ஒரு சக்ஸஸ் படம் இருந்தது, ஜோ அண்ட் ஜோன்னு சொல்லி மலையாளத்தில் ஒரு படம். ஸோ அந்த படம் ஹிட் ஆன பிறகு நான் எனக்கு என்னென்னா அந்த படத்தோட ப்ரமோஷன், அந்த படம் ஷூட்டிங், வேறு படம் ஷூட்டிங், இப்படி ஃபுல்லாக எக்ஸாஸ்டடாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் அப்படி கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படி நான் பிரேக் எடுத்து அப்போ நான் மம்முட்டி சார் பார்க்க போயிருந்தோம். பர்சன் என்ன பண்ணுறேன், நான் சொன்னேன் பிரேக்கில் இருக்கோம், என்ன சாதிச்சுட்டு நீ பிரேக் எடுக்கிற அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இல்லை டயர்ட் ஆகிடுச்சு அதனால பிரேக். இப்போ நீ பிரேக் எடுத்தனா நீ பிரேக்கில் தான் உட்காந்துருக்கணும் எப்போவுமே. இப்போ தான் உன்னால் ஓட முடியும்னா இப்போ ஓடணும், எப்போ உனக்கு அப்போ தான் உனக்கு லேட்டர் ஆன் நீ ரெஸ்ட் எடுக்க முடியும். இப்போ சத்தியமாக எனக்கு சொன்னேன் என்ன சாதிச்சிருக்க அப்புறம் தான் அப்படின்னு. நான் சொன்னேன் அப்படி இல்லை அதை ஓடிட்டு அப்படின்னு. ஐந்து மாத்திரம் எந்த இதுட்டா என்ன பண்ணிட்டா அப்படின்னாரு. ஸோ அதனால வந்து ஓடுறது இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒர்க் தான் எப்போவுமே. எனக்கு அதான் ஒன்றுமே வந்து எனக்கு ஈஸியாக கிடைச்சது கிடையாது. சொல்லணும்னா எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. அப்போ ஃபஸ்ட்டில் இனிஷியலி நான் சொன்னல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத டைம்லேயே நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ எனக்கு என்ன தெரிலனா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் சும்மாவே கஷ்டப்படுறேன், எதுக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது கஷ்டப்படும் போது ஓகே சரி இதுக்கு இது கொடுத்தாதான் இது கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணுறோம், இட்ஸ் நாட் நமக்கு அது கஷ்டப்பட்டு தான் கிடைக்கிது அப்படின்றப்போ அதோட வேல்யூ நமக்கு ஜாஸ்தியாக தெரியும்ல. ஆமாம், எனக்கு அது இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ஒரு இது இருக்கும், ஒரு ப்ரைடாக இருக்கும், ஒரு இது இருக்குது. நான் வந்து வெளியே அப்படி சொல்கிறதுன்றது கிடையாது. சில விஷயங்கள் ஏன்னா அதே மாதிரி தான் நிறைய சந்தோஷப்பட மாட்டோம், நிறைய வருத்தப்பட மாட்டோன்றதும் இருக்கும். ஸோ அது எனக்கு அதில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்றது ஏன்னா நான் யூஸ்வலாக ரொம்ப சோம்பேறி. நான் எனக்கு வேலை செய்யவும் பிடிக்காது, எதுவும் பண்ண பிடிக்காது. சும்மா யாராச்சும் காசு கொடுத்தலாம் ஓகேடான்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போது நம்ம அந்த அவ்வளோ சோம்பேறியானனா இவ்வளோ வேலை பார்க்குறதே பெரிய விஷயன்ற மாதிரி எனக்கு தோணும். இதை விட நிறைய பேர் நிறைய வேலை பார்க்குறாங்க. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோலாம் பண்ணுவேன்னு நான் பார்த்ததே கிடையாது. நான் ஒரு விஷயத்துக்காக நான் இவ்வளோ ஓடுவீங்கன்றது விட்டா நான் வந்து என்ன எங்கேயாச்சும் உட்கார வைங்கடா, நான் எங்கேயாச்சும் போய் உட்காந்துடுறேன்டான்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ நான் வந்து இவ்வளோ ஓடுறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய விஷயம். ஸோ அதில் என்ன கிடைச்சாலும் ஓகே, எனக்கு அது நான் இவ்வளோ ஓடி இருக்கேன் அதனால தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த பேரு புகழ் இது எல்லாத்தையும் தாண்டி மணி அப்படின்றது வந்துட்டு நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரீங்க அப்படின்றப்போ மணியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே தெரியும். என்னோட பணம் நான் சம்பாதிச்சது இப்போ நீங்கள் சொன்னதான் நான் சோம்பேறிப்பா நான் ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், இது என்னோட காசு அப்படின்றப்போ அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹவு டு யூ வேல்யூ மணி? இப்போ கூட நாங்கள் நிறைய என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுவோம்ல. நம்மளுக்கு இப்போது நம்மள்ட்ட காசு இருந்து செலவு பண்ணும்போது கூட அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டில். அந்த நம்ம ஏன்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாமே ஈஸியாக கிடைச்ச பிளேஸ்லேருந்து வரல. ஸோ நம்ம ஃபேமிலியில் இப்போ எங்கள் அம்மா கூட வந்து இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னால் 5000 ரூபாய்க்கு நீ ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ வந்து அப்போ சில டைம் நான் யோசிப்பேன். சில டைம் வந்து சரி இப்போ நான் வந்து வீடு வாங்கணும்னு பார்க்கும்போது எல்லோரும் என்கிட்ட சொல்லணும் நீ சின்னதாக பாரு அப்படின்னா நான் பார்க்கும்போது எல்லாமே பெருசாக பார்க்கும் வந்து ஓகே எப்படி பார்த்தாலும் எனக்கு பிடிச்சி வரும்போது அதுக்கு நிறைய காசு தேவைப்படுது. அல்ல மேபி இல்லை வந்து இது ஒரு லக்ஸுரி திங் ஏதாச்சும் வாங்கணுன்னா நான் அதை பற்றி யோசிப்பேன். ஆனால் நான் வாங்குறது இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. நான் யோசிக்கிறது மட்டும்தான் உண்டு. அப்போ என் வீட்டில் சொல்லுவாங்க வந்து காசு நிறைய இதுன்னா பயப்பட தேவையில்லை, ஏன்னா அவள் எப்படியும் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இல்லை அப்படின்றது கிடையாது, என்னால் வாங்க முடியாதுன்றது கிடையாது. ஆனால் எனக்கு அந்த லக்ஸுரிக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு யோசிக்கும்போது சில டைம் இப்போ பார்க்கும்போது இப்போ லக்ஸுரி பேக்ஸ் பார்க்கும்போது அந்த லக்ஸுரிக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்றது இருக்கும்ல. இப்போ லக்ஸுரி கார்னால் அந்த மேபி அதே கம்ஃபர்ட் நம்ம நார்மல் காரில் இருக்கும், இல்லை நார்மல் பேக்கில் இருக்கும், எல்லாமே இருக்கும். மேபி நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த ரொம்ப காசு கொடுத்து பேகெல்லாம் நல்லாவும் இருக்காது, நல்லா இருந்தால் கூட வாங்குறது பரவாயில்ல, பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஒரே டிசைனாக எல்லாம் ஒரே டிசைனாக இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா அது ஏன் அப்படி தோணுதுன்னா நம்ம மிடில் கிளாஸில் இருந்து வர்றதுனால பேசிக்லி அவ்வளோ செலவு பண்ணி நம்ம அது வாங்குறதுக்கு நம்ம வேறு எதுக்காச்சும் சேர்த்து வச்சுக்கலாமே, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாமே, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்றதான் நான் யோசிக்கப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் லக்ஸுரி என்ன வேணால் கிஃப்ட் பண்ணலாம். பட் நான் வந்து என்கிட்ட கேட்டேன்னா நான் எதுவுமே இல்லை என்கிட்ட. ஓகே, அந்த மாதிரி ஒரு லக்ஸரி ஐட்டம்ஸ் எதுவுமே யூ டோன்ட் ஹேவ். ஓகே. ஸோ அது எனக்கு அது இப்போவுமே வந்து அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் அது சும்மா வந்து ஒரு லக்ஸுரி போகக்கூடாதுன்றது எனக்கு எப்போவுமே அந்த தாட் இருக்குது. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காசு பார்த்து வந்தவங்களுக்கு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லை நிறைய காசு சம்பாதிச்சவங்களுக்கு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இன் மலையாளம் வேணும் எங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இங்கிருந்து இல்லை சவுத்தில் இப்போ தெலுங்கு தமிழ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிறத விட அவங்களோட வாங்குறதுல ஹாஃப் தான் நாங்கள் வாங்குறோம். ஸோ அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு லைக் இது பண்ண முடியுன்றதுனால வந்து அது எங்களால் வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுன்னு யோசிச்சா முடியாது. ஓகே, இப்போ மணி பற்றி பேசுறதுனால நான் கேட்குறேன், ஒரு டைமில் வந்து நிக்கிலா வந்து காசுக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல, ஐயோ இது கூட நம்ம கிட்ட காசு இல்லையே அப்படின்ற மொமெண்ட்ஸ் இருந்திருக்கா? இல்லை, அப்படி இல்லை. எனக்கு எப்போவுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி 30 அட் த ஏஜ் ஆஃப் 13 நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது அதிலிருந்து என்கிட்ட காசு இருக்குது. நான் சம்பாதிச்ச காசு வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னெல்லாம் என்ன கேட்டது கிடையாது.
அவங்களுக்கு கொடுக்குற நான் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க எனக்கு என்ன வேணுமோ அதை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்போவுமே. ஸோ எப்போவுமே என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் இவ்வளோ இருக்கணுன்றது வந்து நான் எப்போவுமே ஒரு இது பண்ணுற விஷயந்தான். ஸோ அன்னையிலேருந்து நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து சரி என்னோடய பேங்க் பேலன்ஸ்க்கு இதுக்கு கீழே போனால் நான் வந்து ஐயோ என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து பட்னியை அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் கம்மியாகாது. பட் ஸ்டில் வந்து அதுதான் வந்து மார்ஜின் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கனால என்கிட்ட வந்து காசு இல்லாத ஒரு நாள், காசு இல்லாத கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி அப்படின்றது எனக்கு கிடையாது. ஸோ நவ் திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போ ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து அதோடைய வேல்யூ ரொம்ப தான் தெரியும். இது நான் ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கேன். ஸோ இப்போ ஐ நோ ஹவு வேல்யூபிள் இட் இஸ். இப்போ சூர்யா கிட்டலாம் பேசுகிறப்போ நான் வந்து ஒருவேளை சாப்பாடுக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கேன், இப்போ நான் இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறேன்றப்போ என் குழந்தைங்களுக்கு அந்த வேல்யூவெல்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உங்ககிட்ட பேசுகிறப்போ தோ அந்த ஃபேஸில் நீங்கள் இல்லை அப்படின்னா கூட யூ ஆர் ஸ்டில் வெரி எங்களுக்கு நம்ம எப்போவுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம மிடில் கிளாஸில் நம்மளை என்ன சொல்லி வளர்த்துவாங்க, உங்களுக்கு காசோட மதிப்பு தெரியணும், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், எங்கள் வீட்டில் காசு இல்லாமல் இருந்திருக்கோம். ஸோ அதுதானே நம்மளுக்குள்ளே இருக்கும் எப்போவுமே. ஸோ நம்ம வந்து நம்மளோட லக்ஸுரி எப்போவுமே இந்த ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு விஷயம் வாங்கினா அது லக்ஸுரின்னு திங்க் பண்ணுறவங்க தான் நம்ம. ஸோ அதனால் வந்து சரி எல்லாமே நம்ம வந்து அளந்து பண்ணணும். இல்லை வந்து இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கும். இப்போ மேக்கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டாக்டர் போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே சரி அவங்க எப்படி சினிமாவிலேருந்து வருவாங்க, சம்பாதிக்கிறாங்க, சரி அவங்கள்ட்ட காசு இருக்குன்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ இப்போ எங்கள் டாக்டர்கிட்டலாம் போகும்போது நான் சொல்ல காசு இல்லை, இந்த மந்த்துக்கு இவ்வளோ என்ன பண்ணுவீங்க அது பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அவங்களும் அது அவங்களுக்கும் புரியணுன்ற விஷயம் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அது நான் சொல்கிறதுல எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனையாக எனக்கு தோணலைன்னா காசு இருந்துட்டு இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நான் இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன், இதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு செலவு வரணுன்றது நான் யோசிக்கிறேன். இப்போ நான் வந்து 1000 ரூபாய் சம்பாதிச்சா அதில் நான் வந்து 500 வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எல்லாருமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நார்மலி ஒர்க் பண்ணுற எல்லாருமே இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் போனால் இவ்வளோ காசு தரும் அப்படின்னா, இப்போ 10,000 தருவாங்கன்னா நீங்கள் வந்து ஓகே இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணால் எனக்கு ஒரு பேலன்ஸ் வந்து ஒரு 2,000 கிடைக்கிறதுக்காக நீங்கள் மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours வேணால் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாருமே பண்ணுற விஷயந்தான். ஸோ நம்ம அந்த அளவுக்கு லக்ஸுரியில் நம்ம யாருமே இல்லை. ஸோ அது இட்ஸ் ஓகே. அப்படி இருக்கிறதுலும் எனக்கு அதான் சொல்கிறேன். இப்போ சினிமாவில் இருக்கிறதுனால இப்படி இருக்கணுன்றது இருக்கும்ல. நான் அப்படி இருக்கணும்னு நினச்சதே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு சினிமாவில் வரும்போதே எனக்கு நான் சினிமாவில் இருக்கிறதுனால நான் என்ன மாற்றிக்க கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு இப்போவுமே வந்து என்னால் முடியலை அப்படின்றதுனால தான் நான் மேபி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். இப்போ என் ஊரில் போனால் நான் இப்போவும் ஆட்டோவில் தான் போவேன். இப்போ யாராச்சும் ஊருக்கு டவுனில் போகிறதா இருந்தால் அவங்களோட பைக்கில் ஏறி போவேன். ஸோ எனக்கு அது பிரச்சனையாக தோணல. எங்கள் ஊரில் யாருக்கும் அது பிரச்சனையாக தோணல. ஏன்னா அவங்க என்னை அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு போய் அப்படி பார்த்தோன்னா இவங்க ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னு மேபி சொல்லலாம். ஆனால் அது சிம்பிளிசிட்டி கிடையாது. அதுதான் திஸ் இஸ் மீ, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருக்கும். சரி இதுக்கப்புறம் மேபி எனக்கு இதெல்லாம் இல்லாட்டி நான் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு எப்போவுமே எனக்கு இதெல்லாம் இல்லாட்டி நான் என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிப்பேன் நான். ஓகே ஓகே. மேபி அது இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இருக்கலாம். பட் இட்ஸ் குட் ஐ திங்க். இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. நிறைய விஷயங்கள் டேக்அவேஸ் உங்கள் லைஃப்லேருந்து எனக்கு இருக்கியா. ஸோ இப்போ என்னென்னா பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கீங்க, இவ்வளோ கோட்பாடுகள் இருக்குது அப்படின்ற போது படத்தில் வர்றப்போவும் நமக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் தான் என்னுடையது, இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன், இந்த மாதிரி இருந்தால் அது என்னுடையது அப்படின்ட்டு நான் எடுத்துப்பேன், ஐ லோன் தீஸ் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாட் ஆர் தே? ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்றப்போ அதை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க, எப்படி அதுக்கான ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே நீங்கள் போவீங்க? அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்தந்த விஷயம் அந்தந்த இது வரும்போது ஸோ அப்படி நான் பிஹேவ் பண்ணாது தப்பாக இருக்கும், அது நான் ப்ரொஃபஷனலாக இல்லாத மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் பண்ண மாட்டேன். சிலது வந்து பண்ணணுன்றது இருக்குது. ஸோ இது நம்ம இதில் இருக்கும். இப்போ எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து எனக்கு இன்டர்வியூஸ் கொடுக்க பிடிக்காது பேசிக்லி. ஏன்னா இங்கன்னு சொல்லலை, ஜென்ரலாகவே. ஏன்னா பேக் டு பேக் நம்ம படங்கள் பண்ணும்போது பேக் டு பேக் நம்ம ஒரே விஷயந்தான் எல்லாத்துக்கிட்டேயும் போய் சொல்கிறோம். திருப்பியும் நம்மளை இதே இதில் தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்னென்னா நம்மளை அதிகமாக பார்க்கும்போது அதிகமாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே.
ஸோ எனக்கு வந்து என்னை தெரியாதவங்கள என்னை தேவையில்லாமல் ஜட்ஜ் பண்ணுறது எதுக்குன்னு எனக்கு தோணும். ஸோ அப்போ எனக்கு வந்து இன்டர்வியூஸ் இப்போ சினிமா இல்லை அப்படின்னா நான் பர்சனல் இன்டர்வியூஸ் கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க கூப்பிட்டாலோ இல்லை அந்த சினிமா ப்ரமோஷனுக்காக இப்போ சேனல் போகிறது, ஏதோ ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுன்றத தவிர மற்றபடி நான் எதுவுமே போகிறது கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு அதில் எனக்கு பெருசாக இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது ப்ரமோஷனுக்கு நம்ம பண்ணணும், அது 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 பண்ணுறது எனக்கு ஓகே. இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒர்க்ன்றது மாதிரி. மற்றபடி எனக்கு இந்த மாதிரி பர்சனல் இன்டர்வியூஸ் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம என்ன சொல்கிறதுன்றது ஒன்று இருக்குது. திருப்பி ஒரே விஷயந்தான் சொல்லணும். மோஸ்ட்லி வந்து ஹீரோயின்ஸ் ஜென்ரலாக கேட்குற கேள்விகள் நிறைய இருக்கும். ஸோ எல்லாத்துக்கு போகும்போது நம்ம அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகி போகணும். ஒரு டே வந்து இப்போ ஒரு 6 to 8 இன்டர்வியூஸ் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்டர்வியூவில் ஒன்று பேசினா நம்மளுக்கு அதுதான் அடுத்து 7 இன்டர்வியூவில் நம்ம அதே தான் பேசணும். ஸோ எல்லாரும் நம்மளுக்கு எல்லா உண்மையும் நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே வந்து இதாகவும் சொல்ல முடியாது. ஸோ அது எனக்கு எப்போவுமே இட்ஸ் பீன் இன் தி மைண்ட். ஓகே. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஷூட்டிங் போனால் இல்லை தான் அந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியாதுன்றது வந்து கிளியர். இப்போ நீங்க சொல்லணும்னு இல்ல, பட் யூ ஹேவ் இல்ல சில விஷயங்கள் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆனால் அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற படங்கள் மேபி நம்ம சூஸ் பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட்லேயே சூஸ் பண்ண மாட்டோம். சில டைம் நம்மளுக்கு தெரியாமல் வந்துச்சுன்னா கூட எனக்கு இது தெரில, நான் இது பண்ணலைன்றதை ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். அப்போ அங்கே போய் அது சொல்கிறதுன்னா அது மொத்தமாக எல்லாருக்குமே பிரச்சனை ஆகிடும். அந்த ஷூட்டிங் லைக் டிலே ஆகும். ஸோ அது ப்ரொடியூசருக்கு நிறைய லோஸ் வரும். ஸோ அது எனக்கு அப்போ போய் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லிக்கலாமேன்ற மாதிரி எல்லாமே, இல்லை நம்ம அது சூஸ் பண்ணாமல் இருக்கலாமேன்றது அதுதான் யோசிப்பேன். ஓகே. இப்போ நீங்கள் பேசுனது எனக்கு 2 விஷயம் தோணுது. ஒன்று வந்துட்டு அந்த கதை சூஸ் பண்ணுறப்போவே நான் வந்து அதில் அந்த மாதிரிப்பட்ட கதைகள் எனக்கு சூஸ் பண்ண மாட்டேன் இல்லையா? அந்த மாதிரிப்பட்ட படங்கள்ன்றது கிடையாது. சில டைம் வந்து சில கேரக்டர்ஸாக நம்ம பார்க்க முடியாது. ஓகே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நான் ரொம்ப போல்டான அப்படி இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. அப்போ சில அப்படி கதைகள் வரும்போது எனக்கு நான் இந்த அளவுக்கெல்லாம் நான் போல் கிடையாது, இப்படியெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், என்னையே அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு எனக்கு தோணும். ஓகே. அப்போ எனக்கு அது ஒட்டலைன்ற மாதிரி தோணும். உங்களாலேயே அந்த இடத்துல என்ன இமேஜின் பண்ண முடியலைன்னா நான் அந்த மாதிரி படங்கள் நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அப்படின்றது கிடையாது. சில விஷயங்கள் இப்போ சில படங்களில் வந்து ஹீரோயின் வந்து தம் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது எது காமிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப போல்டாக இருக்குன்னு காமிப்பாங்க. அந்த பொண்ணு ஜென்ரலாக தம் அடிக்கிற பொண்ணுன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, போல்டாக இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு தம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு புரியலை. அந்த கான்செப்ட் எனக்கு புரியாது. பைக் ஓடிக்கிற பொண்ணு போல்டாக இருக்கிறதுனால தான் பைக் ஓடிக்க, ஏன் சாதாரணமாக ஒரு பொண்ணு பைக் ஓடிச்சா என்னன்ற மாதிரி எனக்கு தோணும். அது எனக்கு போல்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அது போல்ட்னஸ்க்கு அவங்க போடுற விஷயங்கள் யூஸ்வலாக அது போல்ட்னஸ் இல்லைன்னு எனக்கு தோணும். இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தோன்னா உங்கள் அம்மா வந்து பைக் ஓட்டுறதில்ல, இல்லை உங்கள் அம்மா தம் அடிக்கிறதில்ல, ஆனால் உங்கள் அம்மா ஒரு வீடை ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுறாங்க, உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணுமோ பண்ணுறாங்க, இல்லை தம்பி அண்ணனுக்கு என்ன வேணுமோ பண்ணுறாங்க. அதையே இவங்க போல்ட்னஸாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அது ஒரு அம்மா, அவங்க கைண்ட் ஹார்ட்டட், அவங்க வந்து ரொம்ப அது ஃப்ரெஜைல், அவங்க அம்மா நான் இப்படி இருக்கணும், அம்மா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து யாரும் போல்ட்னஸாக சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒருத்தங்க அவங்க கிளியராக அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்து அந்த பொசிஷனுக்கு அவங்க வந்திருப்பாங்க, அதெல்லாம் அவங்க தியாகம் பண்ணணும். அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்ற சொல்ல மாதிரி தான் தம் அடிச்சாதான் போல்ட்னஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே. now we've got a clarity. Okay. இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தோ. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ரமோஷன்ஸில் வந்து எனக்கு இன்டர்வியூ ஜென்ரலாக இன்டர்வியூ கொடுக்கறது பிடிக்காது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் we've seen a clip of yours. நீங்கள் வந்து ஒரு வெப் சீரிஸுடைய ப்ரமோஷனில் இன்டர்வியூவை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்க. நிறைய கதைகள் உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல, நிறைய படங்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல, அவர் அது கம்ப்ளீட் கூட பண்ணலை, யூ லைக் இல்லையே நிறைய கதைகள் என்ன அப்ரோச் பண்ணலையே அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இல்லையே அப்படின்ற பதில் வந்து நான் ரொம்ப இதாக பார்க்குறேன். எப்படின்னா எல்லாத்துலேயுமே நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுக்குற ஒரு ஆக்ட்ரஸ், மோனோட்டானஸ் ஆக்டிங் இல்லை அப்படின்றப்போ ஆப்வியஸ்லி நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கணும். ஏன் அது வரல அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுருந்துருக்கீங்களா? தமிழில் இருந்து எனக்கு நிறைய கதைகள் வர்றது கிடையாது. எனக்கே ஏன்னு தெரில. மேபி நான் பண்ண படங்களோட ஷேட்ஸில் வர்ற கேரக்டர்ஸ் தான் அவங்க பண்ணுவாங்கன்னு மேபி நினச்சிருப்பாங்க.
இல்லை இந்த பொண்ணு மேபி வில்லேஜ் கேரக்டர்ஸ் தான் பண்ண பிடிக்கும். அது இதெல்லாம் அவங்க நினைக்கிறது. ஓகே, அவங்க நினைக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. obviously. என்னை வந்து கேட்டால் இது நான் பண்ணுவாங்களா இல்லையான்னு நான் சொல்லலாம். ஓகே, இல்லை இந்த மாதிரி படங்கள் நான் பண்ண மாட்டேன், இல்லை இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்னால் நான் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லலாம். அது நான் பண்ண மாட்டேன்னு அவங்க ஃபர்ஸ்ட்லேயே முடிவெடுக்கிறதா இல்லையா? இல்லை வந்து இல்லை மேபி வந்து சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே மோஸ்ட்லி வந்து தமிழ் தெலுங்கு எல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ஹீரோயின்ஸ் வந்து நிறைய பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஜென்ரலாக இந்த சென்ஸ் கேரக்டராகவே கேரக்டராக இல்லை, நான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்யூட் அண்ட் பப்ளி அந்த மாதிரி செக்மெண்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி எனக்கு இங்கே எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஃபேன் ஃபாலோயிங் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். மேபி நான் வந்து க்யூட் அண்ட் பப்ளியாக இல்லை, மேபி நான் அப்படி இல்லை மோஸ்ட்லி. மேபி இல்லை எனக்கு தெரியல. சில டைம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு தான் நிறைய பேர் வந்து ஹீரோயின்ஸை தேடுவாங்கன்றதுனால ஸோ இவங்க மேபி க்யூட் அண்ட் பப்ளியாக இருக்க மாட்டாங்க இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மேபி இருக்கலாம்னு சொல்கிறேன், எனக்கு தெரியல. எதனால வரலன்னு கேட்டால் எனக்கு தெரியல, அவங்கள தான் கேட்கணும். ஓகே, இல்லை நான் வந்து எதனால வரலன்ட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்களா? எதனால வரல? இல்லை சில டைம் வந்து வரும், சில டைம் வந்து க்யூட் அண்ட் பப்ளி. அப்போ எனக்கே தோணும் நான் வந்து இவ்வளோ க்யூட்டாக நடிச்சா ஒரு மாதிரி நான் நடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணும் சில டைம். எல்லா படத்துக்கும் தோணாது. சில டைம் வந்து அப்படி நான் பண்ண ஒரு மாதிரி அதே தான் பண்ணிட்டு இருக்கோமோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனாலையும் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுறதும் இருக்குது அதில். ஓகே, மொத்தமாக மியூச்சுவல் ஃபீலிங். அதான் மியூச்சுவல் ஃபீலிங் தான், தப்பு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த க்யூட் பப்ளி ரோல்ஸ் நிறைய மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்போ தமிழில்? க்யூட் பப்ளி ரோல்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன், சிலது பண்ணியிருக்கேன். அப்படியா? ரிக்ரெட்ஸ் உண்டா அதில்? மிஸ் இல்லை இல்லை இல்லை, எனக்கு நான் பண்ணாத படங்கள் எதுவுமே எனக்கு ரிக்ரெட்ஸ் கிடையாது. பண்ண படங்கள் இல்லை இல்லை எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் படங்கள் பண்ணும்போது எங்கள் வீட்டில் அம்மா அப்பா இல்லை மை சிஸ்டர் இல்லை என்னோட கசின் அவங்க எல்லாம் தான் நான் பண்ணுற படங்கள் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரில நான் சினிமா என்ன பண்ணுறேன் என்ன தெரியல. அவங்க வந்து கதை கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்டால் ஓகே ஒரு படம் நல்லா இருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ எனக்கு ரிக்ரெட்ஸ் இருந்துச்சு, ஏன்டா நான் இந்த படம் பண்ணோன்ற மாதிரி. ஸோ அப்போ கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். வந்து எனக்கு அந்த கிளாரிட்டி எல்லாமே வந்து ஸோ அந்த படங்கள் பண்ணதுனாலையும் எனக்கு இருக்குது. ஸோ என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதையும் நான் பண்ண படங்களை நான் கற்றுக்கிட்டேன். இவென்ச்சுவலி அதையும் கற்றுக்கிட்டாச்சு. ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரு லெசனாக இருக்கிறதுனால எனக்கு ரிக்ரெட்ஸ் பெருசாக இல்லை. ஓகே, ஸோ இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ஹீரோயினாக வராங்க அப்படின்றப்போ சில விஷயங்களில் நம்ம எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. டான்ஸ் ஆட தெரியணும், நீங்கள் சொல்கிற மாதிரி க்யூட்டாக இருக்கணும், சில விஷயங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்ட இப்போ ஒரு ஹீரோக்கு இருக்குல்ல, ஃபைட் கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க ஆஸ் அன் ஆக்ட்ரஸ்? நான் ஒன்றுமே பண்ணது கிடையாது. நான் எங்கள் அம்மா டான்ஸ் டீச்சர், நான் டான்ஸ் எனக்கு அப்போ தெரியும். ஸோ அதனால் அது புதுசாக அது போய் தெரியும்னு சொல்லிட்டு ஏங்க கார்த்தி சார் கூட நான் ஆட மாட்டேன், எனக்கு ஆட ஏன்னா எனக்கு கூச்சம், எனக்கு லைக் ஆமாம் ஷை பர்சன். அப்போ எனக்கு வந்து எல்லோரும் முன்னாடி டான்ஸ் ஆடுறது யோசிச்சாலே, எனக்கு சினிமாவில் டான்ஸ் ஆடுறது யோசிச்சாலே எனக்கு வந்து படப்படான்னு ஆகும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே ஃபுல்லாக சுற்றி இருக்கிறாங்க. ஸோ அவங்க வேறு ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஏதாவது நீ பெரிய டான்ஸர்னு சொல்லிட்டு அப்படின்னு வேறு சொல்லுவாங்கள்ல. அது எனக்கு ரொம்ப இது. இப்போ குருவாயூரம்பல நடையில் நாங்கள் ஆடும்போது கூட இவங்கெல்லாம் வந்து சுற்றி, ஏன்னா அந்த சாங் கட் சொன்னோன்னா உடனே கேவலப்படுத்த ஆரம்பித்தோம். இதெல்லாம் டான்ஸு, நாங்கள்லாம் ஆடுறோமா அப்போ அதுதான் டான்ஸு, நீங்கள் ஆடுறதெல்லாம் டான்ஸா அப்படின்னுலாம். ஸோ எனக்கு வந்து அந்த சரி இவங்கெல்லாம் ஜட்ஜ் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது இல்லாமல் நான் வேறு கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ அப்போ எனக்கு வந்து சரி அந்த டான்ஸ் எனக்கு வராதோ அப்படின்றது, வெஸ்டர்ன் எனக்கு வராதோன்றது எனக்கு வேற நான் பண்ணி பார்த்ததான் எனக்கு தெரியும். நான் பண்ணி பார்த்ததே கிடையாது. கேட்டேன் நான் சொல்லல. ஏன்னா பாட்டு இருக்கு, இந்த இந்த பாட்டில் வந்து ஹீரோயின் டான்ஸ் ஆனால் ஓகே சரி அப்படின்ற அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து யாருமே சொல்கிறது கிடையாது பாட்டு இருக்குது டான்ஸ் இருக்குன்னுலாம். ஸோ பண்ண லைக் நடிக்க போய் கொஞ்ச நாள் இப்போ குருவாயூரம்பல நடையிலும் சரி டான்ஸ் ஆட சொல்லி நான் சொன்னேன், நான் இதுக்கு டான்ஸ் ஆடணும், நான் தான் எனக்கு தான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் இதுக்கு டான்ஸ் ஆடணும். இல்லை நீ டான்ஸ் ஆடி தான் ஆகணும். நான் சொன்னேன் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, மேபி நான் பாதியில் கூட நிப்பாட்டலாம் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னேன் இல்லை இந்த டான்ஸ் ஆடணும் அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது அந்த சாங்கில் நான் இல்லை
லேட்டரும் நாங்கள் சரி இவங்க மட்டும் எதுக்கு ஆடாமல் இருக்கணும், இவங்களும் ஆடட்டும் அப்படின்னு தான். அப்படிதான் குரூப்ல அவங்க இப்போ நிறைய பேர் படம் பார்த்துட்டு என்ன கேட்டாங்க, அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அந்த கல்யாணத்தில் விருப்பம் எதுவுமே அப்போ எதுக்கு போய் கல்யாணத்தில் ஆடினா சொன்னால் எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க எனக்கு தெரில, எனக்கும் ஆட விருப்பம் இல்லை. நான் கூட ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிட்டு நான் சொன்னேன் இல்லை நான் ஆடலை அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். ஆனால் விடல, அவங்க ஆடி தான் ஆகணும்னு சொன்னேன். சரி ஆடிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். ஓகே. அதில் இந்த அழகிய லைலால அந்த பாட்டு, அந்த பாட்டு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி. அழகிய லைலா பாட்டு தெரியும் எனக்கு. ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட் வரும்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லோரும் சொன்னாங்க அழகிய லைலா பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும், ஸோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எங்கடா இவங்க அழகிய லைலா ப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் நான் என்ன ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் காமிச்சாங்களோ அங்கெல்லாம் இவங்க ப்ளேஸ் பண்ணாங்கன்ற உங்களுக்கு தெரில. ஸோ எனக்கு ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் கூட இந்த தமிழ்லேருந்தும் நிறைய இந்த மாதிரி யார் அந்த பார்வதி, அதுதான் மலையாளத்துலேருந்து வர்றதுக்கு யார் அந்த பார்வதி அப்படின்னு வரும். அப்புறம் யோசிக்க என்னடா இது இவ்வளோ பெருசாக இது பண்ணுறதுக்கு. ஆனால் அப்போ நடிக்கும்போதும் தெரில, ஒன்றும் தெரில. ஏன்னா அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட்னால அந்த சீனும் எல்லாமே வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகிடுச்சு. எஸ். ஸோ அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ அடுத்தடுத்து வர படங்கள்லையுமே லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்வதி யார் அப்படின்ற ஒரு கண்ணு வச்சாச்சு மேலே. இப்போ அப்படியே திரும்பி வாழையில் வரீங்க அப்படின்றப்போ வாழையோட சப்ஜெக்ட் பார்க்குறப்போ மாரி சார் சொன்னாங்க அந்த நீங்கள் ப்ளே பண்ணுற கேரக்டர் வந்து அவரோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு. ஸோ அவர் நரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு பர்சனலாக அந்த கேரக்டரில் பிடிச்ச விஷயமா எது இருந்துச்சு? எனக்கு அவர் ரொம்ப லேட்டாக ஸ்டேஜில் தான் நரேட் பண்ணார். ஓகே. இந்த படம் பண்ணுறீங்களான்னு எனக்கு கேட்டார். நான் சொன்னேன் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இது எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப முக்கியமான படம், இந்த படம் பண்ணணும்னு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே. ஸோ இது வந்து நான் எப்போவுமே எனக்கு இந்த படம் பண்ணணுன்றது எனக்கு இருந்துச்சு. அதனால தான் இந்த இவ்வளோ பிஸி இதுலேயும் வந்து எனக்கு இந்த படம் அவர்கிட்ட எல்லாரும் கேட்ட விஷயம் தான் இருந்துச்சு, இவ்வளோ பெரிய படங்கள் பண்ணும்போது இந்த படம் பண்ணீங்க. ஸோ இந்த படம் வந்து எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படம், நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வந்து ஓகே அப்போ ஏதோ ஒரு இது இருக்குது, சம்திங் இஸ் தர் அப்படி தான் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு கதை சொல்ல வந்துட்டு அப்போ நான் கேட்டேன் சார் கதை என்ன சார், எனக்கு என்ன ஒன்றுமே தெரில. சரி கதை சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்ட போது தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஆக்சுவலாக சொன்னேன்னா எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரில. அப்போது எனக்கு கதை சொல்லும்போது எனக்கு சொன்னேன் இந்த மாதிரி சைக்கிளில் தான் வரும் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து அப்படி பார்த்தேன் அவரை. சொன்னார் ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல தெரியாது அப்படின்னாரு. ஏன் சைக்கிள் ஓட்ட தெரியாதா, நீங்கள் எனக்கு சொல்லலை. நான் சொன்னேன் சார் நான் சும்மா யார்கிட்டயாச்சும் போய் நான் சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம்ல, நீங்கள் என்ன கேட்கல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் ஐயோ சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா என்ன பண்ணுறது அப்படி டென்ஷன் ஆகிட்டார். நான் சொன்னேன் இல்லை நான் கற்றுக்கிறீங்க. ஓகே. ஸோ எனக்கு அப்போனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 days 1 week தான் இருந்துச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்க. அந்த 1 weekல நான் வந்து காலையில் கொச்சினில் சைக்கிளெல்லாம் 2 நாள் ஆச்சு எனக்கு சைக்கிள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே. ஓகே. வாங்கி ஃபுல்லாக ஓட்டி இது பண்ணி பார்த்து ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு. ஸோ அது எனக்கு ஃபஸ்ட்டில் சைக்கிளோட தெரியலன்னு சொன்னோன்னா அவர் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆனப்போ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ ஐயோ எனக்கு வந்து நம்ம டேரக்டர்ஸை வந்து எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுல்லன்றது ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு வேறு ஷூட்டிங் இருந்த போதும் நான் பேரலல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இதுலேயும் ரொம்பலாம் சைக்கிள் ஓட்டல, ஏன்னா நான் ஓட்டினாலும் எனக்கு பயம் வருது. நான் அவரை ரொம்ப என்ன சொல்கிறது அந்த நான் வந்து ஸ்மூத்தாக ஓட்ட தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு 1 weekல அவ்வளோ அவர் கல் இருக்கிற இடத்துல ஓட்டணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அப்படி ஷிவர் ஆச்சு. அப்புறம் வந்து TVS 50 வந்துடுச்சு, சைக்கிளும் இருக்குது இதுவும் இருக்குது. TVS வந்து நான் கிடாரி டைமில் இதே மாதிரி ஷூட்டிங் போனப்போ தான் TVS ஓட்டணுன்னா. அப்புறம் காலையில் ஷூட்டிங் 6 மணிக்கு ஷூட்டிங்கில் போய் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வருவார் TVS கற்றுக் கொடுப்பாரு. 7 மணிக்கு போய் மேக்கப் போட்டு நடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 7 மணி வரைக்கும் TVS கற்றுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் வந்து சைக்கிள் TVS எல்லாமே. அப்போ எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவ்வளோ பிடிச்ச கேரக்டர்ஸ் அவருக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ்னு வரும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அதில் பாட்டாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நான் நினச்சேன். பெருசாக கேட்டேன்னா எனக்கு ஃபுல் டீட்டெயில் ஸ்கிரிப்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. பட் எனக்கு தெரியும் அவர் ஃபுல் நரேஷன் உங்ககிட்ட கொடுக்கல. ஃபுல் லைக் ஐ நோ த லைக் ஃபுல் 1 line கைண்ட் ஆஃப் நரேஷன், நாட் லைக் ஸ்கிரிப்டட் நரேஷன். அப்போது அவரும் வந்து செட்டில் வந்து நிறைய என்ஹான்ஸ் பண்ணுவார். லைக் நிறைய விஷயங்கள் புதுசாக இது பண்ணுறது, ஸோ இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம். ஸோ அப்படி செட்லேயும் நிறைய விஷயங்கள் இப்படி பண்ணதுனால அந்த மாதிரி என்னோடய கேரக்டர் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்.
மற்ற கேரக்டர்ஸ் எனக்கு நான் அந்த பசங்க 2 பேர் அப்படி தான் எனக்கு தெரியுன்றத தவிர இப்போ கலை பண்ணுற கேரக்டரோ இல்லை திவ்யா பண்ணுற கேரக்டர் அவங்களோட டீட்டெயிலிங் எனக்கு தெரியாது, கேரக்டர் டீட்டெயிலிங் எனக்கு அவ்வளோ தெரியாது. யூஸ்வலாக பார்த்தோன்னா நம்மளை ஸ்கிரிப்ட் படித்து அந்த மாதிரி நான் கமிட் பண்ணல. எனக்கு அவருக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு படம் அவர் பண்ணும்போது ஸோ டெஃபினெட்லி அந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும், அதில் பாட்டாக இருக்கணுன்றது தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் பேசின இவ்வளோ விஷயத்தில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போவுமே வந்து நான் ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப கீனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு படம் சூஸ் பண்ணுறோம், இல்லைனா ஒரு படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்போ இது கண்டிப்பாக அவங்க நம்ம மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, இது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமா அப்படின்ற மைண்ட் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குமா? ஆர் யூ ஜஸ்ட்? எனக்கு அது இருக்குது பயங்கரமாக. ஏன்னா நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த படங்கள் பண்ணதுனால அந்த படம் ஓடலை, அந்த படத்தில் ப்ரொடியூசருக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியறதுனால எனக்கு எப்போவுமே வந்து ஸோ ஐ எம் வெரி கான்ஷியஸ். லைக் அந்த படம் இப்போ என்னை வச்சு ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் படமாக அப்படின்னுலாம் வரும்போது நான் ரொம்ப யோசிக்கும் வந்து அந்த படம் ஏன் சக்ஸஸ் ஆகலாட்டி என்ன ஆகும். மேபி அது நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம், பட் அதில் நிறைய காசு இன்வால்வ் ஆகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டில் வந்து அந்த இப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கணும் நம்மளை வச்சு, இப்போ சேட்டலைட் போகணும், ஓடிடி போகணும், அதுக்கு அப்போ தான் நம்ம அந்த அளவுக்கு பேமெண்ட் வாங்க முடியும், இல்லை அது எல்லாமே இருக்குல்ல. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதை பற்றி யூஸ்வலாக அவ்வளோ அவசியம் இல்லை, யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதும் எல்லாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கு, அவங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாம் தெரியறதுனால ஸோ இந்த படம் பண்ணால் இவங்களுக்கு நல்லா இருக்குமோ இல்லையோன்றது நான் பயங்கரமாக யோசிக்கும். அதில் அது என்னன்னு எனக்கு தெரியல, அது பண்ணக்கூடாதுன்னு குட் டு அன் எக்ஸ்டென்ட். பட் நான் ரொம்ப யோசிப்பேன் அதை பற்றி. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ சில இடங்களில் சிலர் போய் சில படங்களில் போய் சிக்கி அதுக்கப்புறம் அது ரொம்ப வருஷம் ஆகும் எடுக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் யோசிக்கணும். நான் ரொம்ப எக்ஸ்டெண்டாக யோசிப்பேன். ஏன்னா நான் இதெல்லாம் அனுபவிச்சதுனால வந்து இப்படியெல்லாம் நடக்குமோ அப்படின்னு வந்து ஸோ அதனால நான் என்னென்னா சரி கரெக்டாக இந்த நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்க ப்ரொடியூசர் இல்லை அந்த மாதிரினா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு தெரியும்ன்றது தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி கூட ப்ரொடக்ஷன் சைடு, ஆக்டர் சைடு அந்த மாதிரி கூட படங்கள் செலக்ட் பண்ணும்போது சில டைம் வந்து நம்மளுக்கு பெருசாக ரோல் இருக்காது, பட் ஸ்டில் அந்த படம் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த படம் நல்ல படமாக இருக்கும், தியேட்டரில் வரும், நிறைய பேர் பார்ப்பாங்கன்ற மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த படம் பண்ணும். அந்த மாதிரி இருக்குது சில டைம் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணும்போது. ஓகே, இப்போ சொல்கிறீங்கல்ல இனிஷியல் ஸ்டேஜஸில் ப்ரொடியூசர்ஸ்க்கு லாஸ் இருக்கிறதோ இல்லை அந்த ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றப்போ இது பர்சனலாக நம்மளை வந்து ஒரு எஃபெக்ட் பண்ணும்ல. அதனால தான் நான் இதெல்லாம் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறனால பேசிக்லி அதான் நமக்கு தெரிஞ்சவங்க இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது பார்த்ததுனால சரி நம்மளால் அது அவங்களோட அந்த கஷ்டத்தில் நம்ம பார்ட்டாக இருக்கக்கூடாது. சரி அவங்க நம்ம சொல்லலாம் அவங்கள்ட்ட அது பண்ண வேணாம், இல்லை அது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம அதில் இருந்துட்டு நம்ம காசு வாங்கிட்டு நம்ம சொல்கிறது எனக்கு தெரில. ஸோ இவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸும் இருந்திருக்கு இருக்குது ஸ்டில் இல்லை உங்களுடைய ஜேர்னியில் அப்படின்றப்போ ஒன் இன்டர்வியூ ஆஃப் யோர்ஸ் இன் மலையாளம் ஐ saw you நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ யூ ஹேட் tears in your eyes. அதில் வந்து ஒரு நீங்கள் எல்லாம் சீரியஸ் இன்டர்வியூஸ் தான் பார்த்துருக்கீங்க, ஜாலி இன்டர்வியூஸை பார்த்தேன். See, I know you as a person, you're very fun loving. இப்போ இவ்வளோ கான்வர்சேஷனில் வந்துட்டு இவ்வளோ நேரத்தில் so much of fun இருந்துச்சு. but there is a serious side also. நிக்கிலா is not only a fun அப்படின்றதும் நான் ரியலைஸ் பண்ணது because I of course saw a lot of work. அதான் எனக்கு நான் ஆப்போசிட்டாக சொல்லுவேன். நாட் ஓன்லி ஐ எம் வெரி சீரியஸ் பர்சன், ஐ எம் வெரி ஃபனி பர்சன். அது இந்த இன்டர்வியூவில் இந்த பாட்காஸ்ட் ஷோவில் we can see how fun you are, fun loving you are அப்படின்ட்டு. the way you tell stories, the incidents that happened in your life, அதெல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப இதாச்சு. அப்படின்னா என்னதான் வந்து நிறைய ஆக்ட்ரஸஸ்க்கு வந்துட்டு அப்பா அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது, பட் டச் வுட் you've got all of that. வீட்டில் சப்போர்ட் இருக்குது, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஆனாலும் ஒரு ஃபீல் லோன்லியாக சம்டைம்ஸ் இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு. அலோனாக நான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தனிமையாக தான் இருக்குமோ நம்ம இந்த ஸ்ட்ரகிளில் இந்த ஜேர்னியில் அப்படின்னு ஃபீல் ஆகுது அவங்களுக்கு? எனக்கு அடிக்கடி ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் வந்து நான் சொன்னேன்ல கடைசியில் வந்து இவ்வளோ நம்ம தனியாக இருந்து நம்ம இது சாதிச்சிட்டோன்றது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமையை கொடுக்கும். அது வந்து நம்மளை யாருமே சப்போர்ட் பண்ணல, நம்மளுக்கு கோட் ஃபாதர் இல்லை, நம்மளை வந்து தூக்கி விடுறதுக்கு இண்டஸ்ட்ரியில் ஆள் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இண்டஸ்ட்ரியில் இல்லை, எல்லாமே நம்ம தனியாக பண்ணுறோம். இப்போ ஸ்டில்
இப்போ வரைக்கும் எனக்கு மேனேஜர் கிடையாது. அப்படியா? எனக்கு இப்போ யாராச்சும் வந்து உங்கள் மேனேஜர் யார், உங்கள் மேக்கப் யார், அது அப்படிதான் இருக்கும் நான். ஸோ எனக்கு இப்போ பேமெண்ட் பேசுகிறதுலேருந்து எல்லாமே அது நான் பண்ணுறதுனால, நான் பண்ணி எனக்கு அது கிடைக்கும்போது ஐ ஃபீல் லைக் சாட்டிஸ்ஃபைடு. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐ ஃபீல் லைக் ஓகே நான் சாதிச்சிட்டோம் அப்படின்றது இருக்கும். ஆனால் அது பண்ணிகிட்ருக்கிற டைமில் மேபி நம்மளை சப்போர்ட் பண்ண யாராச்சும் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே, யாராச்சும் இது ஒன்று பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, யாராச்சும் இந்த டேட்ஸ் பார்த்து கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே தோணும். பட் ஸ்டில் இன்னொருத்தங்களை அதில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு அவங்க இது நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறது பெட்டர்னு எனக்கு தோணும். எனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் நான் ரொம்ப லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். லேட்டாக இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், பட் லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் பண்ணுறதுனால. ஸோ இது ஒரு மேனேஜர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மேபி அவங்க கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. பட் எனக்கு இப்போ நம்ம பண்ணும்போது சில படங்கள் மிஸ் ஆகும், சில படங்கள் வர்றது நம்மளுக்கு கரெக்டாக படமான்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா இதில் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸில் வந்து கதை சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்த்துட்டு சரி அப்புறம் மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தா மறந்துடும், அது எங்கேயோ போயிருக்கும். எனக்கு இன்னும் லாஸ்ட் இயரில் ஒருத்தர் வந்து கதை சொல்லிட்டு போயிட்டு நான் யோசிக்கிறேன், யாரோ ஒருத்தர் நான் வந்து ஒரு நல்ல கதை சொல்லிட்டு போனார், எங்கே போனார்னு தெரியல, யாருன்னு தெரில, தேடி பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் தேடுறேன், பேர் தேடுறேன், ஒன்றுமே தெரில. கடைசி வேற ஒருத்தங்க பண்ணுறேன்னு சொல்லி நான் சொன்னேன் இந்த கதை இந்த மாதிரி ஹொரர் இப்படின்னு கேட்பேன். ஆமாம் இதுதான் நான் சொன்ன டேரக்டர் பேர் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் தேடி பார்த்து அந்த டேரக்டர் பேர் வச்சு எனக்கு அனுப்பலை. ஸோ நான் வந்து ஒரு நல்ல கதை கேட்டு அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் மிஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து அதுக்கப்புறம் அவங்களும் எனக்கு ஃபாலோ பண்ணது கிடையாது. கதை மட்டும் தான் கேட்டிருக்கேன். அவங்க ஸ்கிரிப்டோட வர்றேன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க சரி டேட் கிளாஷ் வரும் அப்படின்றதோ சொன்னதால அவங்க. ஆனால் எனக்கு இது யாரை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் நான் இடையில மிஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தனியாக பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் இப்படி மிஸ் ஆகும். பட் ஸ்டில் நம்ம பண்ணுறதுல நம்ம வந்து ஓகே சரி நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோன்றது வந்து அது தனியாக எப்போவுமே தனியாக பண்ணுறது தான் கெத்துன்ற மாதிரி. ஆக்சுவலி இதில் நிறைய கெத்து இருக்குது. ஐ டோட்லி அக்ரி வித் யூ. அதோட கிக்கே வேறு. இப்போ கடைசியில் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ஒர்க்ல இருந்து பிகினிங் டு தி எண்ட் நானே பண்ணி அதுக்கான ரிசல்ட் வர்றப்போ அது கிக்கே வேறு. அதான் இப்போ எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ நான் பண்ணுற படங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. என் படங்கள் வந்து இப்போ என்ன 4 பேருக்கு தெரியுறாங்க. அவங்க வந்து சரி உங்கள் படம் நல்லா இருக்குது இல்லை நீங்கள் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு வந்து என்ன சொல்கிறது பயங்கர ஓவர் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் அது எனக்கு. பட் எனக்கு அது அப்போது நான் ஸ்டில் வந்து சரி அதுக்கு இந்த பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் அந்த மொமெண்ட்டில் வந்து சரி ஓகே அதை நான் சாதிச்சிட்டோன்ற தனியாக பண்ணுறது வேற ஒரு ஃபீல் தான். ஐ டோட்லி கெட் யூ. தனியாக பண்ணுறது வேற ஒரு ஃபீல். எஸ். ஆனால் இப்போ இந்த நடுவில் நடக்கிறதுல இவ்வளோ விஷயம், டேட்ஸ் பார்க்கணும், எவ்வளோ சேலரின்னு பேசணும், ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் அதுக்கு காஸ்டியூம் பார்க்கணும், மேக்கப் பார்க்கணும், அசிஸ்டண்ட்டு கூப்பிடணும், கேரன் இருக்கான்னு தெரியாது, எப்படி ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரியாது, வண்டி புக் பண்ணியிருக்காங்க, இத்தனை விஷயம். இது கொஞ்சம் தான், இது நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பாயிண்டில் நமக்கு ஒரு பிரேக் ஒரு பிரேக் டவுன் ஆகும். நம்ம என்னப்பா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், நம்ம மல்டி டாஸ்கரை தாண்டி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் டவுன் மொமெண்ட் ஒன்று இருக்கும். அப்படி நீங்கள் உங்கள் வெண்ட் அவுட் பண்ணி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபீலிங்காக இருக்கிறப்போ அந்த வெண்ட் அவுட் எங்கே எப்படி நடக்கும்? ஹவு டு யூ யூசுவலி? நீங்கள் சொன்ன இந்த இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக. ஏன்னா இது நிறைய நடக்கும், அடிக்கடி நடக்கும். நிறைய சில விஷயங்கள் ரொம்ப ஆன்ஷியஸாக ஃபீல் ஆகும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து திருப்பி இது நம்ம தான் பண்ணணும், வேறு யார்கிட்ட. நான் இப்போ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் வந்து இப்போ நைட் அவங்க வந்து பேசிட்டெல்லாம் போயிருப்பாங்க. ஈவினிங் பார்த்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அவங்க போயிட்டு நான் மறுநாள் பார்க்கும்போது சொன்ன நைட்டு நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அழுதியா இது ஏன்னா எங்களுக்குள்ளே கான்வர்சேஷனே அப்படி ஆயிடுச்சு. மற்றபடி உன்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லையா, உனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படி இல்லை. அழுது முடிச்சுட்டு சரி யாருமே கண்ணை துடைக்க வரமாட்டேன்னு தெரிஞ்சிச்சு, நானே தொடச்சிட்டு நானே எந்திரிச்சு போயிட்டேன்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. லைக் அதான் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு நம்மளுக்கு. சில டேஸ் வந்து ஸோ இதுக்கு நம்ம நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சில டேஸ் தோணும். எகெயின் வந்து சரி அது நம்மளே வந்து அதை ஓவர் கம் பண்ணிட்டோன்னு வரும்போது இருக்கும். சப்போர்ட்டுக்குன்னு இப்போ நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வீட்டில் பேசலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசலாம். ஸோ அது மேபி அவங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த டைம் அவங்க சப்போர்ட்டாக இருக்குன்றத அவங்களாலையும் சில டைம் நம்மளை எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. கடைசி எல்லாமே நம்ம தான் பண்ணணுன்ற வரும்போது நம்ம நிறைய வெண்ட் அவுட் பண்ணலான்றதை விட்டுட்டு அவங்க நம்ம ஹெல்ப்பாக இருக்கும், அவங்க நம்மளை இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சா அவங்களாலே மேபி அந்த பண்ணுற மாதிரி அவஸ்தையில் அவங்க கிடையாது. ஸோ லைக் இட் இஸ் வாட் இட் இஸ். ஆமாம், ஓகே வாழ பழகிக்கணும், அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு அடுத்த வேலைக்கு போக வேண்டியது தான். அதுதான்
ஓகே, ஸோ இந்த இவ்வளோ நேரம் ஆஃப் ஆர் கான்வர்சேஷன் ஃபெல் ஸோ லைட். உங்களோட ஜேர்னி பற்றி கேட்டேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஹவு எவ்ரி திங் ஸ்டார்டட் அண்ட் ஹவு இட் இஸ் கோயிங், ஹவு இஸ் யுவர் நியூ ப்ராஜெக்ட் வாழை, இதுக்கப்புறம் பண்ண போகிற படங்கள், எவ்ரி திங் ரொம்ப அழகாக வந்து ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் திஸ் என்டையர் டைம். நான் கேட்ட எல்லாத்துக்குமே வந்து பேஷண்ட்டாக ஜாலியாக ஹோல் ஹார்ட்டடாக ஆன்சர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய சக்ஸஸ் உங்கள் வேக்கு வரணும். You should be a very great personality and always be proud of yourself because you're a very self-made person. So, be proud. Thank you so much. Thank you. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.